வணக்கம், இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் பீகூன் கோரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேக்கெட் 400 கிராம் அளவு ரைஸ் வெர்மிசெல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை சீன மொழியில் பீகூன்னு சொல்லுவாங்க. இந்த பீகூன் பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். பீகூன் காஞ்சி இருக்கும். அதனால் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பீகூன் நல்லா சாஃப்டாகும். 1 மணி நேரம் கொஞ்சம் கூட ஊறினாலும் பீகூன் சமைக்கும் போது குழஞ்சி போயிடாது. அதனால் கூட நேரம் ஊறினாலும் பரவாயில்லை. பீகூன் இப்போ நல்லா ஊறிட்டு அதை நான் சாதாரணமாக கையில் எடுத்து அழுத்தி பார்த்தா ஈஸியாக உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா பீகூன் நல்லா ஊறிட்டுன்னு அர்த்தம். ஒரு பேக்கெட் பீன்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது முளைக்கட்டிய பச்சை பயிர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரோட வேரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த வேர் நமக்கு தேவையில்லை. சாதாரணமாக பீகூன் சமைக்கும் போது இந்த பீன்ஸ் போட்டை சுத்தப்படுத்தினோன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் நூடுல்ஸ் சமைக்கிறதுக்கு. அதனால இது சமைக்கிறதுக்கு நாளே இந்த பீன்ஸ் போட்டை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நூடுல்ஸு சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். இப்போ பீன்ஸ் போட்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சாச்சு. ஒரு பேக்கெட் பேபி சைசிம் கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பேபி சைசிம் கீரையை இந்த பீகூனில் போட்டோம்னா இந்த பீகூன் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த சைசிம் கீரையோட தண்டை கொஞ்சோண்டு வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள தண்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு பீகூனில் சேர்த்து சமைச்சிக்கணும். அப்போ தான் இந்த தண்டும் பீகூனோட சேர்ந்து சீக்கிரமாக வேகும். தண்டை பெருசாக வெட்டி போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ கீரை எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். அந்த கழுவின தண்ணியில் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் இன்னொரு தண்ணி ஊற்றி கீரையை இன்னொரு தடவை நல்லா கழுவி வச்சுக்கணும். கீரை எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சாச்சு. அடுத்து பீன்ஸ் போட்டை தண்ணியில் மூழ்கிற அளவு ஊற்றிட்டு அதை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி வச்சுக்கணும். இதை ஒரு தடவை தண்ணியில் கழுவினா போதுமானது. ஏன்னா பீன்ஸ் போட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் சாதாரணமாக நம்ம விரல் பட்டாவே அது உடஞ்சிடும். இப்போ பீன்ஸ் போட்டை நல்லா சுத்தப்படுத்தி வச்சாச்சு. அடுத்து டோஃபு பஃப் வச்சுருக்கேன். இதை தவுன்னு சொல்லுவாங்க சீன மொழியில். இது பொரிச்ச டோஃபு. இந்த பொரிச்ச டோஃபு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரணமாக ஃப்ரெஷ் டோஃபு கூட வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் டோஃபு வீட்டில் வாங்கிட்டு வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டுக்கலாம். இந்த டோஃபுவை நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கணும். இந்த டோஃபு சோயாபீன் பால்லேருந்து கிடைக்குது. ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோடனே 7 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் அல்லது ஏதாவது சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் 4 முழு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டை நல்லா வதக்கின பிறகு அதில் அரைச்ச சில்லி பேஸ்ட்டு 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதாவது அரைச்ச மிளகாய் விழுது. இந்த மிளகாய் விழுது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிக்கலாம். சாதாரணமாக இந்த சில்லி பேஸ்ட்டு போட்ட பிறகு அடுப்போட தீயை கொஞ்சமாக வச்சுக்கணும். அதே மாதிரி அதை கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா சில்லி பேஸ்ட்டு பாத்திரத்தோட அடியில் பிடிச்சிக்கும். சாதாரணமாக இந்த சில்லி பேஸ்ட்டு கடைகளில் கூட ரெடிமேடாக கிடைக்கிது. அதையும் வாங்கிட்டு சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட்டில் உள்ள எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு அதே மாதிரி சில்லி பேஸ்ட்டை ப்ரௌன் கலரில் மாறிட்டு சில்லி பேஸ்ட் ப்ரௌன் கலரில் மாறின பிறகு அதில் ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் க்யூபை போட்டுக்கணும். வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப் பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப்பை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அதை அழுத்திக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாக் க்யூபை நல்லா கரைஞ்சிடும். ஸ்டாக் க்யூப் நல்லா கரைஞ்ச பிறகு அதில் ஊற வச்ச பீகூனை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். பீகூனை போட்டுட்டு நான் ஒரு கத்திரிக்கோலை வச்சு அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நறுக்க வேணாம் அப்படியே முழுசாக இருக்கட்டும்னு சொன்னால் நீங்கள் நறுக்காமல் அப்படியே அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கலாம். பீகூனில் எல்லாம் மசாலா படுறதுக்கு 2 கரண்டி ஒரே மாதிரியான கரண்டி 2 எடுத்துக்கிட்டு பீகூனையும் மசாலாவும் நல்லா கலந்துக்கணும். என்கிட்ட ஒரே மாதிரி கரண்டி இல்லாதனால நான் சாதாரணமாக 2 கரண்டி எடுத்துக்கிட்டு பீகூனில் மசாலாவை நல்லா கலந்துக்கிறேன். இப்போ பீகூனில் மசாலா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கலந்த பிறகு அதில் ஏற்கனவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க ஃப்ரைடு டோஃபு போட்டுக்கணும். டோஃபு போட்ட பிறகு தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க கீரையை போட்டுக்கணும். பீன்ஸ் போட்டை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கணும். டார்க் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு டார்க் சோயா சாஸை நூடுல்ஸோட நல்லா கலந்துக்கணும். டார்க் சோயா சாஸில் உப்பு இருக்குது. வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப்பில் உப்பு இருக்குது. அதனால நான் தனியாக இந்த நூடுல்ஸ்க்கு உப்பு போடலை. இந்த உப்பே போதுமானது.
அப்படியும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு ஒரு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு நூடுல்ஸோட நல்லா கலந்து வச்சுக்கணும். நூடுல்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால நான் ஒரு 200 ml அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாகிட்டு, நூடுல்ஸ் நல்லா சாஃப்டான பிறகு 1 நிமிஷம் அதை வச்சு நல்லா கிண்டிக்கணும். கிண்டின பிறகு நம்மளோட வெஜிடேரியன் பீஹூன் கோரிங் தயாராகிட்டு. இப்போ நம்ம இந்த வெஜிடேரியன் பீஹூன் கோரிங்கை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வெஜிடேரியன் பீஹூன் கோரிங்கோட குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காயை சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டிட்டு அது மேலே டொமேட்டோ சாஸ் இல்லைனா சில்லி சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா குக்கும்பரை தனியாக வெட்டி வச்சுக்கலாம், டொமேட்டோ சாஸ் இல்லைனா சில்லி சாஸை சேர்த்து சாப்பிட்லாம். இது வெஜிடேரியன் பீஹூன் கோரிங்கிறதுனால இதில் நான் முட்டை போடலை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஆஃப் பாயில் முட்டையை போட்டுட்டு இந்த நூடுல்ஸ் மேலே சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட வெஜிடேரியன் பீஹூன் கோரிங் தயாராகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.